எனக்காய் வருகின்றவர் மிக விரைவினில் வந்திடுவார். சொல்லுங்க, மிக விரைவினில். ஆமாப்பா, அசாமி மாமை. நல்ல கரங்களை தட்டி பாருங்க. துயரத்தா ஆமே. எஸ் சகல துடபோஸ் தூதரோடு விற்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். சொல்லுங்க பார்க்கலாமே. ஜெபாவி தந்திடுவேன். ஜெப ஆவி தந்திடுவேன். மன்காடி நான் ஜெபித்திடவே. சுத்தரோடு சுத்தர். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எஸ் டாடி மேகவிந்து செஞ்சிடவே. உயர்த்தம் எனக்காக. தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். ஆமாப்பா, தூதரோடு ஆமென் ஆமென் நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். யார் இந்த பெண் கூட்டம்? யார் இந்த பெண் கூட்டம்? உலகமே. எஸ் டாடி. நல்ல கரங்களை தட்டி நாதாராஜா. எஸ் ஆமென். எஸ் லார்ட். மீட்கப்பட்டோர் மீட்கப்பட்டோர். எஸ் ஆமென். தூயரத்தம் தூய்மையாக்கி என்னை அவர் நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். பலகணி தீவிரிக்கும், பலகணி தீவிரிக்கும். எஸ் லார்ட். பலகணி தீவிரிக்கும். ஆமாப்பா, நேசரவர் என்னுடையவர், நான் அவர் மார்பினிலே. எஸ் லார்ட். நான் அவர். துயரத்தம் எனக்காக, துயரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை அவர் நிறுத்திடுவார். ஆமென். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். யார் இந்த பெண் கூட்டம்? யார் இந்த பெண் கூட்டம்? உலகமே. யார் இந்த பெண் கூட்டம்? உலகமே அதிசயிக்கோ. தலைக்கு மேல கை தட்டி. மீட்கப்பட்ட சபை அல்லவா? எஸ் லார்ட். மீட்கப்பட்டோர் இவர்கள் இரத்தத்தாலே இரத்தத்தாலே எஸ் லார்ட். மீட்கப்பட்ட சபை அல்லவா? ஓ, திரும்ப திரும்ப இத சொல்ல சொல்ல ஆத்துமாக்குள்ள ஒரு விடுதலை சம்பவிக்குது பிரதர். ஆமென். இயேசுவின் இரத்தத்தினால சத்துருவின் பிணையல்கள், பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. I break all the bondages. Soul bondage உடைக்கப்படட்டும்.
ஆத்துமிக கட்டுகள் உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் நிரப்புகிறார். இரத்தத்தாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டோர் இவர்கள் அல்லோ. தலைக்கு மேல கை தட்டி, தூய இரத்தம் எனக்காக சிந்தினதால், எனக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைக்காக, என் சபைக்காக, என் ஊழியத்துக்காக தூய இரத்தம் சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை அவர் நிறுத்திடும். எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிசினஸ்க்காக, எஸ், என் வேலை வாய்ப்புக்காக அவர் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். நிறுத்திடுவார் தூதரோடு நின்று அவரை நான் துதித்து மகிழ்ந்திடுவேன். ஆமென். தூதரோடு நின்று அவரை நான் துதித்து மகிழ்ந்திடுவேன். ஜெப ஆவிதாதிடுமே மன்றாடி நான், ஆமாப்பா, ஜெப ஆவிதாதிடுமே மன்றாடி நான் ஜெபித்திடவே. சுத்தரோடு மேக மீது சேற்றிடவே. வாய்களை திறந்து சொல்லுங்க. எஸ் லார்ட். மேக மீது தூய இரத்தம் எனக்காக, உங்க பிள்ளைங்க மேல எல்லாம் இயேசுவோட இரத்தம் தெளிக்கப்படுகிறது. ஆமாப்பா, தூய இரத்தம் எனக்காக சிந்தினதால், எஸ், தூதரோடு நின்று அவரை நான் துதித்து மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை நான் துதித்து மகிழ்ந்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி சொல்லலாம். இரத்த கோட்டைக்குள்ள நாங்கள் இருக்கிறபடினால நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, தலை குனிந்து போவதில்லை. எகிப்திலிருந்து ஜனங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணி கானானுக்கு நேராய் நடத்தினவரே, எங்களையும் இந்த வாரம் எழும்பி நிற்க பண்ணி நிமிர்ந்து நடக்க பண்ணி எங்கள் எல்லைகளுக்குள்ளாக, எங்கள் கூடாரங்களுக்குள்ளாக, எங்கள் காணியாட்சிகளுக்குள்ளாக நிமிர்ந்து கர்த்தர் நடக்க பண்ணுவீராக. தடைகள் யாவையும் விலக்கிவிட்டபடியால் ஸ்தோத்திரம். ஆராதனை பிரசன்னம் எங்கள் உடைகளிலும் உடைமைகளிலும் எல்லைகளிலும் தங்கி கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நிறைவானது வரும்போது குறைவு மாறுமே, எல்லாம் மாறுமே. அது நிறைவான தேவன் எங்களோடு இருப்பீராக. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்ய வல்லவராய் இருக்கிறார், சொன்னதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் வார்த்தையில் ஒன்றாகிலும் கீழே விழுவதில்லை. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமே. அவர் சொன்னதை மட்டும்தான் செய்வார். அல்லேலூயா. லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். கரங்களை உயர்த்தி உமக்கது லேசான காரியம். பலமுள்ளவன் என்று சொல்லலாம். ஆமெனப்பா. Yes Lord. லேசான காரியம் உமக்கிது லேசான. ரெண்டு கையை உயர்த்தி பலமுள்ளவன். Yes Lord. எங்க வாழ்க்கையில யார் யாருடைய வாழ்க்கையிலப்பா ஒரு அதிசய பெருக்கம், ஒரு மிராக்கிள் மணி இயேசுவின் நாமத்தினால நான் இப்பொழுதே இனிஷியேட் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். பலமுள்ளவன் என்று மீண்டுமாக ஆமாப்பா.
யாராயிருந்தாலும் உமக்கது லேசான. இன்னும் சத்தத்தை உயர்த்தலாமே. பலமுள்ளவர். ஆமாப்பா. Let the ship shall be operated. ஆண்டவரே, பரிபூர்ண கிருபையின் தேவன் அப்பா. நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன், அவன் அசைக்கப்படுவது இல்லை, அவன் நம்பிக்கை கெட்டு போவதும் இல்லை. பலன் உள்ளவன், ஒரு தேவ பலனப்பா. ஆமாப்பா, ஆமாப்பா சுவாமி. லேசான காரியம் உமக்கது லேசான. ஓ எஸ், பலனுள்ளவர். எஸ் லார்ட். யாராயிருந்தாலும் உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். Strongly believe it. என் வாழ்க்கையில போய்கொண்டிருக்கிற சகல போராட்டங்களும் உமக்கு லேசான காரியம் அப்பா. Whatever the toughness you are facing today, it's so easy for me. It's so easy for me. எனக்கு இது லேசான காரியம். லேசான. உங்க பிரசுரத்துக்கு முன்னாடி, உங்க வல்லமைக்கு முன்னாடி, உங்க பிரசுரத்துக்கு முன்னாடி, உங்க வார்த்தைக்கு முன்னாடி லேசான. கரங்களை உயர்த்தி நல்லா தலைக்கு மேல கரங்களை தட்டி சத்தமாக எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தருடைய பார்வைக்கு இது லேசான காரியம்? ஆமென். சீக்கிரம் விரைந்து தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. இந்த வசனம் இது கரங்களை வச்சு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இடைபடுகிறவர், பேசுகிறவர். உம்முடைய சத்தத்தினால் எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குறவர். அடியேன் அப்ரோஜனமான பாத்திரம், கடமை மாத்திரம் செய்கிறேன். நீர் வெளிப்படும் பிதாவே, ஆமென். 2 கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் சபைக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்கள் ஜீவியத்திற்காக சகலத்தையும் செய்து முடிப்பார். நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லலாமே. இன்னைக்கு உங்க குடும்பமா இருக்கலாம், வாழ்வாதாரமா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற விசேஷித்தரேமா, கர்த்தர் கொடுக்கிற விலையேறப்பட்ட வார்த்தை, நான் செய்து முடிப்பேன், நான் செய்து முடிப்பேன், நான் செய்து முடிப்பேன், நான் செய்து முடிப்பேன், நான் நிச்சயமா செய்து முடிப்பேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை இயேசுவின் நாமத்தினால வருகிறது. நான் செஞ்சு முடிப்பேன்ப்பா. நான் செய்ததுல வல்லவர் ஆண்டவர். கர்த்தர் நான் செய்ததுல வல்லவர் சொல்லுகிறார் அவர். நான் காரியங்களை செய்ததுல வல்லவர். ஆமென். உங்களுடைய ஒரே வேலை, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், ரொம்ப விசுவாசமா இருக்கணும். கர்த்தர் யாருக்காக செய்கிறாரோ இல்லையோ எனக்காக செய்வார். ஆமென் சொல்லலாமே. நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் பாஸ்டர் ஜபத்தினால செய்வார், சிஸ்டர் ஜபத்தினால செய்வார், என் ஹஸ்பண்டுடைய காணிக்கைனால செய்வார், என் ஒய்ஃபுடைய ப்ரேயர்னால செஞ்சிருவார். அப்படிலாம் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையே எனக்கும் தேவனுக்கும் இருக்க உறவு. ஆமென் சொல்லலாமே. ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண கிறிஸ்தவத்தின் ரகசியமே எனக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு, தனிப்பட்ட ஐக்கியம், தனிப்பட்ட உறவு. தாவீதை பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கும் மற்ற தேவ மனுஷங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, தாவீது கூட்டமாக கர்த்தர்ட்ட நிற்கவே மாட்டார், சிங்கிளாக கர்த்தர்ட்ட நிற்பார். ஆமென் சொல்லலாமே. நல்ல ஒரு பழமொழி உண்டு, சிங்கம் எப்படி பண்ணுமா? சிங்கிளாக வருமா, பண்ணி தான் என்ன பண்ணுமா? கூட்டமாக மேயுமா.
தாவீதுக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, தாவீது எப்போவுமே கடவுளுக்கு முன்னாடி சிங்கிளாக நிற்பார். ஆமென். என்றைக்குமே கடவுள் முன்னாடி சிங்கிளாக நிற்கிறவங்க தோற்று போன சரித்திரமே கிடையாது. ஆமென் சொல்லலாமே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிங்கிளாக நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது யூ ஷுட் பி வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் போல்ட். கர்த்தர் எவளுக்காக செய்கிறாரோ, எவனுக்காக செய்கிறாரோ, யாருக்காக செய்கிறாரோ, கர்த்தர் எனக்காக நிச்சயம் செய்வார். கர்த்தர் எனக்காக நிச்சயம் செய்வார். எனக்காக யாவையும் செய்து முடிக்க எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். எனக்கு ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறார். நம்புறவங்க தலைக்கு மேல கரங்களை தட்டி நல்லா சத்தமா நம்புறவங்க. வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் என்ன பண்ணுவார்? எஸ், ஒரு பெரிய ஷிஃப்ட் உங்க லைஃப்ல, உங்க ஜாப்ல கர்த்தர் மேக்கிங் இட் டுடே. கர்த்தர் அதை செய்கிறாரு, மாற்றங்களை கொடுக்கிறாரு, அற்புதம் உங்கள் லைஃப்ல நடக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை என்ன பண்ணாது, வீண் போகாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்போ தாவீது தான் வாழ்க்கையில் நிறைய இடங்களை பார்த்தா எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அடுத்து சொல்றாரு, ஆண்டவரே உமது கிருபை என்றும் உள்ளது, கரத்தின் கிரியைகளை என்ன பண்ணாது இருப்பீராக, நெகிழ விடாது இருப்பீராக. அப்போ நம்ம லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம இன்னையிலேருந்து நம்புறோம், கர்த்தர் எனக்காக செய்வார். நீங்கள் வேணால் ஜபத்தில் கம்மியான ஆளாக இருக்கலாம், ஆனால் உங்கள் மனைவி 10 மணி நேரம் ஜபிக்கிறவங்களாக இருக்கலாம். ஆனால் யாருக்குள்ள விசுவாசம் எனக்காக கர்த்தர் இதை செய்வார் அப்படிங்கிற விசுவாசம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் நான் செய்வேன்னு கர்த்தர் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப இந்த இடத்தோட்டு வெளியே போகும்போது நம்புறீங்க, ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருக்கார், கர்த்தர் எனக்காக நிச்சயம் என்ன பண்ணுவார், அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை தாவீது அழகாக எழுதுகிறார். வாசிக்கலாம், பார்க்கலாமே. சங்கீதம், இதே சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை நல்ல சத்தமாக வாசிங்க. உம்மை என் முழு இதயத்தோடு துதிப்பேன். யாருக்கு முன்பதாக, யாருக்கு முன்பதாக, யாருக்கு முன்பதாக, தொடர்ந்து வாசிங்க. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக என் நான் பணிந்து உம்மையின் கிருபை நிமித்தம் உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை என்ன பண்ணுவேன், துதிப்பேன். வாசிங்க. உமது வார்த்தையை நீர் என்ன பண்ணியிருக்கிறீர், மகிமைப்படுத்தியிருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு அருளினீர். ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உங்கள் லைஃப்பில் ஒரு கான்ஃபிடென்ட், கர்த்தர் எனக்காக இதை செய்வார், நிச்சயம் இதை செய்வார் நம்பிக்கை எப்போ தெரியுமா பிறக்கும்? முதல்ல நீங்கள் கர்த்தரை தேவர்களுக்கு முன்பதாக கீர்த்தனம் பண்ணணும். யாருக்கு முன்னாடி பண்ணணுமா? யாருக்கு முன்னாடியா? யாருக்கு முன்னாடியா? சில டைம் நம்ம மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தரை கீர்த்தனம் பண்ணணும். தேர் இஸ் சம் சீக்ரெட் பிஹைண்ட் த பிரைஸ். யாரு முன்னாடி கீர்த்தனம் பண்ணுகிறோம்? இது வரைக்கும் நீங்கள் இப்படி ஒரு சத்தியம் கேட்டிருக்கவே மாட்டிருக்கீங்க. ஸ்தோத்திரிங்கன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க, ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க, கைத்தட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க, பாடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், நீங்கள் மக்கள் முன்னாடி பாட வேண்டிய அவசியம் இல்லை, குடும்பத்தில் கூட பாட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 10 பிசாசை கூப்பிட்டு வச்சு முன்னாடி உட்காந்து கர்த்தர் நல்லவர்னு பாடுகிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். You are going to praise God before devil. தாவீது சொல்லுகிறார், நான் தேவர்களுக்கு முன்பதாக கீர்த்தனம் பண்ணுவேன். யாருக்கு முன்னாடி? இன்னைக்கு உங்கள் ஆவிக்குரிய மண்டலங்களில் சில ஷிஃப்டை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறாரு. இதுவரைக்கும் நான் காலையில் எழுந்திரிச்சு அதிகாலையில் கீர்த்தனம் பண்ணியிருக்கிறேன், இல்லை கீர்த்தனையை பாடியிருக்கிறேன், இல்லை ஏதோ நான் செஞ்சு கொண்டு இருக்கேன் பாஸ்டர். எனக்கு தெரிந்த துதியை, எனக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரத்தை, எனக்கு தெரிஞ்ச ப்ரைஸை நான் பண்ணிட்டு இருக்கேன். இனி கர்த்தர் சொல்லுகிறார், தேவர்களுக்கு முன்பதாக கீர்த்தனம் பண்ணணுமா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இது எப்படின்னா, எதிர்கட்சிக்காரங்க மேடையில் ஏறி நம்ம கட்சியை வளர்க்குற மாதிரி. எப்படியா? எதிர்கட்சிக்காரங்க மேடையில் ஏறி நம்ம கட்சியை வளர்க்குற மாதிரி முடியுமா? நான் சொல்லுகிறேன், பிசாசு உங்க கூட போராடுதா, மாந்திரிகம் உங்க கூட போராடுதா, பில்லி சுனி உங்க கூட போராடுதா, டேக் திஸ் as an opportunity. Take this as an opportunity for you. இதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பாக நினைத்து அந்த தேவர்களுக்கு முன்பதாக
நீங்கள் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணணுமா. ஆனால் நம்ம வாழ்க்கையில் இந்த தேவர்களை நாம் சந்திக்கும் பொழுது, உலகத்தின் தேவர்கள்னா என்ன சொல்ல, உலக பிரபுக்கள், உலகத்தின் தேவர்கள், உலகத்தில் உள்ள அசுத்த ஆவிகள், பாதாள வல்லமைகள், விக்கிரக வல்லமைகள், இதெல்லாம் இந்த ஆவிகள் தான். இந்த ஆவிகளை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது கிறிஸ்தவர்கள் அடிக்கடி செய்கிற காரியம், ஆண்டவரே முதல்ல ஒரு விஷயம் என்னை காப்பாற்றும், என்ன பண்ணுங்க, காப்பாற்றும். ரெண்டாவது, இயேசுவின் நாமத்தினால் என்ன பண்ணுகிறேன், கட்டுகிறேன். அது என்ன கட்டுறதுக்கு, புருஷனா பொண்டாட்டியா தாலி போட்டு கட்டுறதுக்கு. மூணாவது நம்ம செய்கிற விஷயம் பயமா இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயமா இருக்கு. ஆனா தாவீது சொல்லுகிறார், தேவர்களுக்கு முன்பதாக கீர்த்தனம் பண்ணுவேன். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, நீங்க தேவர்களுக்கு முன்பதாக கர்த்தரை கீர்த்தனம் பண்ணும்போது அந்த தேவர்கள் அறிய ஆரம்பிப்பாங்க, இவன் என் முன்னாடி இவரை பத்தி பேசுறான்னா இவனுக்காக இவன் பேசுற நபர் வரப்போறார். இப்போ ஸ்கூல்ல போய் ஒரு ஜாயின் பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் இயர் அப்ளிகேஷன் நம்ம கூப்பிட்டுருக்காங்க, போய் நம்ம சேர போகிறோம். அவங்க சீட்டு தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே நான் சொல்லுகிறேன், நான் இந்த எம்எல்ஏ உடைய சொந்தக்காரங்க நான் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் எம்எல்ஏ வந்துடுவார், சீட்டு கொடுங்க, எம்எல்ஏ கோட்டாவில் கொடுங்க, அதில் கொடுங்க, அப்படிலாம் நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. அது எங்கள் சொந்தக்காரர் தான், அவர் 10,000 ஓட்டில் ஜெயிச்சார், இப்போ அவர் மினிஸ்டராக இருக்கார், அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் சும்மா அவரை பற்றி புகழ்ந்து பேசினாலே அந்த பிரின்சிபலுக்கு புரிய வரும், இப்போ நமக்கு இவனுக்கு இதை நம்ம செய்யலைன்னா இவனுக்காக செய்ய வைக்க அவர் வருவார். தட்ஸ் த லாஜிக் பிஹைண்ட் திஸ் திங். பிசாசுக்கு முன்பதாக கர்த்தர் நம்ம உயர்த்தி துதித்து பாடி மகிமைப்படுத்தும் போது அந்த பிசாசுக்கு நம்ம ஒரு செய்தியை சொல்கிறோம், நான் அவரை துதித்து கொண்டே இருக்கிறேன், நீ ஒன்று கெட்டப்படணும் இல்லை வழி விடணும், இல்லைன்னா நான் பாடுறேன்ல, நான் புகழ்றேன்ல, நான் ஸ்தோத்தரிக்கல, இவர் என் சார்பில் வருவார். கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. அதனால தான் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் ரொம்ப பவர்ஃபுல்லானது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. அதனால தான் துதி உங்களுக்காக காரியங்களை செய்ய வல்லமை உடையது. அதனால தான் துதியினாலே ஜனங்கள் எரிகோ மதில்களை உடைத்தார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. அவங்க துதிச்சாங்க, அந்த எரிகோ மதிலுக்கு அந்த வைப், அந்த சவுண்டு எரிகோ மதில்களுக்குள் பிரவேசித்தது. அந்த எரிகோ மதில்கள் துதியின் சத்தத்தை அக்சஸ் பண்ணுச்சு. இந்நாள் வரைக்கும் எரிகோ மதில்கள் பாபிலோனிய தெய்வங்களின் சத்தத்தை கேட்ட எரிகோ மதில்கள், ஆனால் கடந்த நாட்களிலே அந்த 7ஆம் நாளிலே அந்த எரிகோ மதிலுக்கு பரலோக தேவனின் சத்தம் கேட்கப்படும். என்னடா, இதுவரைக்கும் எரியோக்குள்ள இருந்தவெல்லாம் வேற ஏதோ நாமத்தை சொல்லி துதித்து கொண்டிருந்தானே, ஆனா இந்த 7ஆம் நாள்ல இன்னொரு புதிய ஒரு தேவ சத்தம், இதோ ஒரு புதிய கூட்டத்தினுடைய சத்தம் இந்த இடத்துல விழப்படுகிறது என்கிறதை உணர்ந்த எரிகோ முடிவெடுத்துச்சு, ஒன்று நம்ம இவனுக்காக வழி விடணும், இல்லைனா இவனுக்காக வழியை உருவாக்குபவர் அவர் வருவார். சிம்பிளாக சொல்லிட்டேன். காலேஜ் சீட்டு கேட்க போகிறீங்க, கொடுக்கலன்னு சொல்லிட்டான். நீ டைரெக்டாக போய் இன்னார் தெரியும் அவர் தெரியும், இப்படிலாம் எனக்கு இருக்குது இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அவன் நல்லா கூறுள்ளவன் புரிஞ்சுக்கிடுவான். இப்போ நம்ம வழி விடலைன்னா அடுத்து ஒருத்தர் வருவார், அவர் வந்தார்னா எல்லாத்தையும் சேர்த்து வழியாக்கிடுவார். அதனால இதை செய்ய வேண்டியதை செய்யுங்க. இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிசாசா, பொருளாதார தடையா, பணவீக்கமா, பொருளாதார வீக்கமா, கடன் பிரச்சனையா, மரணத்துக்கு ஏதுவான வியாதியா, நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம், அந்த தேவர்களுக்கு முன்னாடி பிசாசு கண்ணு முன்னாடி தெரியுதா, அந்த பிசாசு முன்னாடி சொல்லுங்க, அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அவர் பரலோகத்தின் தேவன், வெண்மையும் சிவப்புமானவர், அழகானவர், சிவந்த மேதியானவர், புறா கண்களை உடையவர், வல்லமையும் பயங்கரமுமானவர், வல்லமையில் மிக்கவர், யோசனையில் பெரியவர். அவரை நல்லா கீர்த்தனம் பண்ண ஆரம்பிங்க. அந்த டெவில் உணரணுங்க. நான் சொல்லுகிறேன், டெவில் பிசாசை கெட்ட வேண்டிய அவசியம் இல்லை, பிசாசை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ யாருன்னு தெரிஞ்சாலே அந்த பிசாசு உனக்கு வழி கொடுக்கணும். கையை வைத்து வெளியே சொல்லலாமே. பிசாசுகள் உங்களுக்கு வேலை செய்யுங்க. இனி வரும் நாட்களில் டெவில் வில் ஒர்க் ஃபார் யூ. பிசாசு இந்நாள் வரை எதிராக இந்த பிசாசு கூட நீ வாரேன்னா உனக்கு அதை வழி செய்யும்.
இனிமேல் பிசாசுகள் உங்களுக்கு வழி செய்யுங்க. ஏன்னா அதுக்கு தெரியும், ஒன்று இவன் சொல்லும் போதே நம்ம செய்யணும், இல்லைனா இவனுக்கு பின்னாக ஒருத்தர் வருவார், அவர் எல்லாரிலும் வல்லமை உடையவர். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. லேகியோன் என்கிற பிசாசினிடம் இயேசு புறப்பட்டு போன பொழுது அந்த லேகியோன் ஓடி வந்து சொன்ன ஒரே வார்த்தை, தேவனுடைய குமாரனே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் த மோஸ்ட் சீக்ரெட் திங், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்க. குறிப்பாக மனுஷனுக்கு முன்னாடி அல்ல, பிசாசுகளுக்கு முன்பதாக கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்க. பிரச்சனைகளுக்கு முன்பதாக கர்த்தர் ஸ்ட்ராங்காக கீர்த்தனம் பண்ணுங்க. உங்கள் பிளட் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடி கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்க. பிளட் ரிப்போர்ட் மேலே கையை வச்சு கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் மேலே கையை வச்சு கீர்த்தனம் பண்ணுங்க. 4000 ரூபாய் தான் சம்பளமா, அந்த சம்பளத்து மேலே கையை வச்சு கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்க. பண்ணும்போது எல்லாம் இயேசுவின் நாமத்தினால தவிடுபடியாகி போகும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. இதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. இதெல்லாம் கர்த்தர் செய்யும் பொழுது அப்போ அவர் யாவையும் செய்து முடிப்பார்ல, எப்படி செய்வார், அவர் எந்த டைப்ல செய்வார், எப்படி எல்லாம் அவர் செய்வார், எடுங்க பார்க்கலாம். ஏசாயா 26:12 எடுத்து சத்தமா வாசிங்க. கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் சத்தமா வாசிங்க எங்களுக்காக நடத்தி, சத்தமா வாசிங்க, எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. திரும்ப வாசிங்க, கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீராம், எங்கள் கிரியையெல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமே. இன்னைக்கு வரைக்கும் எமக்காக கிரியை செய்தது கர்த்தர், இனிமேலும் கிரியை செய்ய போகிறது கர்த்தர். ஏசாயா இந்த இடத்துல தன்னை அட்மிட் பண்ணி சொல்லுகிறார், ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீங்க, எங்கள் கிரியைகளை எங்களுக்காக நடத்தி கொண்டு வருகிறவர் நீரே. இது உண்மை ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி கொண்டு வந்தது நீங்கனா, இனிமேலும் எங்கள் கிரியைகள் எல்லாம் நடத்த போகிறது நீங்கள் தான்ப்பா. அழகாக வசனம் சொல்லுது, எங்கள் கிரியை எல்லாம். இதான் இதனுடைய ரகசியம். சத்தமா வாசிங்க, எங்கள், சத்தமா சொல்லுங்க, எங்கள் எங்கள் எங்கள். நான் சொல்கிறேங்க, நம்ம நினைக்கிறோம் நான் செஞ்சுட்டேன் அதனால நடந்துச்சு. அழகாக ஏசியா சொல்லுகிறார், எங்கள், சத்தமாக சொல்லு, எங்கள் எங்கள். நீங்கள் தான் பைக் ஓட்டினீங்க, ஆனால் அந்த பைக்கை ஓட்ட வச்சது அது அவர். வேலை வாய்ப்பை கொடுத்தது அவர், வேலையில் மாங்கமாக என்று உழைப்பது நீங்கள். ஆனால் உங்களுக்குள்ள சென்ஸ் இருக்கணும், ஆண்டவரே எங்கள் கிரியைகளை எல்லாம், எங்கள் கிரியைகளை எல்லாம், நான் செய்யும் முயற்சிகளை எல்லாம், நான் செய்கிற வேலையெல்லாம், ஒரு டீச்சர் வேலையாக இருக்கலாம், ப்ரொஃபஸர் வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு ஐடி கம்பெனியாக இருக்கலாம், அந்த கிரியைகளை எல்லாம், அதாவது கர்த்தர் எனக்காக யாவை செய்வார், அது வேற சப்ஜெக்ட், அது இந்த ஆங்கிள், இது இந்த ஆங்கிள். நான் இரண்டாவது ஆங்கிளில் பேசுகிறேன். எங்கள் கிரியைகளை எல்லாம், கரங்களை வைத்து சொல்லி, எங்கள் கிரியைகளை, வாட் எவர் வி வாண்ட் டு டூ, நாங்கள் எதையெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய வைப்பது கர்த்தர். இன்னைக்கு காலையில் ரேஷன் கடைக்கு போகணும், ஜாமான் வாங்கணும் அப்படின்னா அந்த கிரியையெல்லாம் செய்யக்கூடியவரும் கர்த்தர் தான். நாங்கள் இன்னைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு போகணும், அங்கே போய் அந்த 2-3 வேலையை முடிக்கணும், ஃபைலை மாற்றணும், ஃபைலை கொண்டு வரணும், ஃபைலை கொடுக்கணும், இந்த கிரியையெல்லாம் நடப்பிப்பது கர்த்தர். அப்போ என் உள்ளத்தில் ஸ்ட்ராங்காக உணர்றேன், ஆண்டவரே நான் செய்கிற கிரியைகள் கூட அந்த கிரியை நடப்பிப்பதும் கர்த்தர். அதுதான் சொல்லுகிறேன், சர்வ வல்லமை தேவன் விருப்பத்தை கொடுக்காரு, எண்ணத்தை கொடுக்காரு. உங்களை கிரியை செய்யின்னு சொல்லி அனுப்ப மாட்டாரு, உங்களுக்குள்ள இருந்து உங்கள் கிரியைகளையும் அவரே கிரியை செய்வார். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்றவங்க நல்ல சத்தமா கரங்களை தட்டி வளையா சொல்லலாமே. விருப்பத்தை கொடுப்பாரு, ஆற்றலை கொடுப்பாரு, உங்களுக்குள்ள இருப்பாரு, நீங்க செய்கிற கிரியைகளை எல்லாம் அவரே நடப்பிப்பார். தட்ஸ் வாட் கால் 100%, 100% கர்த்தருங்க கூட இருப்பது அடையாளம். ஆமென் சொல்லலாமே. அப்போ இன்னிலிருந்து நாங்கள் நம்புகிற ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இனிமே என் கிரியைகளை எல்லாம் நடத்துங்க, மொட்டைக்கட்டையே நீ நடத்துங்கன்னு அல்ல, என் கிரியைகளை எல்லாம் நடத்துங்க, என் கிரியைகளை அப்படின்னா
என்ன செஞ்சால் உங்கள் மாங்காய் மரத்தில் இருந்து உங்களுக்கு பழம் கீழே விழுமோ, நீங்கள் எதை செஞ்சால் பணம் வருமோ, நீங்கள் எதை செஞ்சால் அற்புதம் நடக்குமோ, எதை செஞ்சால் உங்கள் தொழில் முன்னேறுமோ, எதை செஞ்சால் உங்கள் வியாபாரம் துளிர்க்குமோ, எதை செஞ்சால் உங்கள் பிள்ளை ஹீல் ஆவாலோ, எதை செஞ்சால் டாக்டருடைய மெடிசின் கரெக்டாக வேலை செய்யுமோ, எதை செஞ்சால் எந்த மருத்துவமனைக்கு போகணுமோ, எதை செஞ்சால் கடன் பாரம் அடையுமோ, கரங்களை உயர்த்தியுள் அல்லேலூயா, அந்த கிரியை அவர் செய்வார். நீங்கள் இப்போ செய்து கொண்டு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் கிரியை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் யுவர் செல்ஃப், யூ ஆர் ப்ரொசீடிங் ஆன் யுவர் செல்ஃப், யூ ஆர் டூயிங் இட் ஆன் யுவர் செல்ஃப். நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க, ரொட்டீனாக எதை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கீங்க, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஒரு முடிவெடுத்து இதை செய்ய போகிறீங்க. இனிமே கிரியைகள் எல்லாம் நீங்களே நடப்பீங்கப்பா. எனக்குள்ள கிரியைகளை நீங்களே நடப்பீங்க ஆண்டவரே. என் கிரியைகளை நீங்க நடத்துங்கப்பா. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. This what God have worked through us. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார்னா, அவர் நேர்முகமாய் இந்த பூமிக்கு வந்து உங்களுக்காக எந்த பத்திரத்திலையும் கையெழுத்து போட மாட்டார். You should know it very well. கடவுள் நேரடியாக தத்ரூபமாக வந்து பத்ராபீஸில் கையெழுத்து போட மாட்டார். அவர் தத்ரூபமாக வந்து எந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்லையும் வந்து அவர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக உட்கார மாட்டார். அவர் தத்ரூபமாக இறங்கி வந்து உங்கள் பிள்ளைக்கு மாப்பிள்ளையாக வரமாட்டார். அவர் தத்ரூபமாக இறங்கி வந்து உங்கள் பையனுக்கு பொண்ணாக வரமாட்டார். அவர் தத்ரூபமாக இறங்கி வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே கோல்டாக அவர் வரமாட்டார். அவர் தத்ரூபமாக இறங்கி வந்து உங்களுக்கு காராகலாம் வரமாட்டார். அவர் உங்களுக்காக கிரியை செய்வார். உங்களுக்காக செய்வார். எப்படி செய்வார்னா, உங்க கிரியைகளை அவர் நடத்துவார். உங்களுடைய லைஃப்ல ப்ராசஸ் அழகா நடத்துவார். இப்போ கரெக்டா 9:25 ஒரு ஆளை பார்க்கணும்னா அவரை பார்த்தா உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வாய்க்கும் அப்படின்னா, உங்களை அழகாக நீங்க ஒரு ரொட்டீன்ல இருந்தீங்கன்னா கரெக்டா 9 மணிக்கு போவீங்க, 10 மணிக்கு வேலைக்கு சேர்ந்துருவீங்க. ஆனா என் கிரியைகள்ல நடத்துங்கப்பா, என் கிரியைகளை நடத்துங்கன்னு சொல்லும்போது கரெக்டா 9:10க்கு வீட்டுல இருந்து கிளம்ப வச்சு ஒரு 9:15க்கு ஒரு மரத்தடி நிழல்ல அப்படி வேர்த்து விறுவிறுக்க நிக்க வச்சு, சரி ஏன் வேர்க்கிறோமே அப்படின்னு சொல்லி போய் ஒரு கரும்புச்சாறு கடையில் போய் ஒரு கரும்புச்சாறு ஜூஸ் குடிக்கும் போது உங்கள் கிரியைகளை எல்லாம் அவர் நடத்துவார். போன வாரம் என் வாழ்க்கையில் அநேக இடங்களை நான் இதை பார்த்தேன். கிரியைகளை எல்லாம் அவரே நடத்துகிறார். ஆமென். He just make our works beautiful. நாம் செய்கிற கிரியைகளை அவர் பியூட்டிஃபுல்லாக பிளஸ் பண்ணுவார், பியூட்டிஃபுல்லாக நடத்துவார், ஆச்சரியமாக நடத்துவார். அதுதான் செயலிலே மகத்துவமானவர். அவர் எப்படி செயல்படுவார்? எனக்குள்ள இருந்தால் அவர் செயல்படுவார், என் மூலமாக தான் செயல்படுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாலே கர்த்தர் உனக்காக யாவை செய்வார். இந்த மைண்ட் உன் மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாலே கர்த்தர் நிச்சயம் உங்களுக்காக யாவையும் செய்வார். அவர் பொத்துக்கிட்டு வானங்கள்லேருந்து வரமாட்டார், யார் வீட்லையும் போய் நேரடியாக நிற்க மாட்டார். But he will send angels like people. He connect with angels with like people. He just do everything in a very good way. எல்லாம் நேர்த்தியாக செய்வார். ஆனால் அவர் சும்மா செய்ய மாட்டார். அவர் கிரியைகளை எல்லாம் இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. கிரியைகளை எல்லாம் சத்தமாக வாசிங்க. கிரியைகளை எல்லாம் நல்லா சத்தமாக சொல்லுங்க. கிரியைகளை எல்லாம் பின்னாடி இருக்கவங்களாம் சொல்லுங்க. கிரியைகளை எல்லாம். இதனுடைய திருப்பாடல் மொழிபெயர்ப்பு சொல்லுது, எங்கள் செயல்பாட்டை எல்லாம். எங்கள் நல்லா இருக்குல்ல இந்த வெளிப்பாடு. இது வரைக்கும் ஆண்டவர் எங்களை நடத்துவார் மொட்டைக்கட்டே நினச்சிட்டு இருந்தோம். எப்படி நடத்துவார்? செயல்பாட்டை எல்லாம். நான் சொல்லுகிறேங்க, நமக்கு வந்த எந்த பிரச்சனையும் நம்மளை கீழே தள்ளல. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் மகிமையாக மாறி இருக்கு. அப்போ நான் உணர்ற ஒரு விஷயம், அவர் எங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்து என்ன செய்யணுமோ செஞ்சு அந்த கிரியைகளை எல்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணி, கரெக்டாக ஒருங்கிணைச்சி, கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி, கரெக்டாக எங்களை நடத்தி அவர் எனக்காக யாவையும் செய்வார். அதுக்கு நீங்கள் பக்கத்தில் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கிரியை செய்யணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்கள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யணும். ஆமென். லைஃப்பில் அந்த கிரியை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அந்த கிரியை கர்த்தர் நேர்த்தியாக நடத்தணும். நல்லா கவனிங்க. அதை தான் இது நம்ம சீக்கிரம் முடிக்கிறோம். அதுதான் நம்ம எலியேசர் வாழ்க்கையில் நடந்துச்சு.
உமக்கும் கொடுப்பேன், ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன். இவனுடைய ஆசை, இவனுடைய எண்ணம். ஆனா இவன் எண்ணத்தை கிரியையாய் நடத்தினது கர்த்தர். உனக்குள்ள 1000 பிளான் இருக்கலாங்க, பல கற்பனை கோட்டை இருக்கலாம். கடவுள் தயவு இறங்கி உன் கிரியைகளை ஆசீர்வதிக்கவில்லை என்றால், உன் கிரியைகளை கர்த்தர் நடத்தவில்லை என்றால் நீ வேஸ்ட்டுப்பா. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தடைபட்டு நின்று கொண்டிருப்பது காரணம், they doesn't know the secret. அவர் நடத்துவார் என்பதை தாண்டி கிரியைகளை ஆசீர்வதித்து அந்த கிரியைகள் மூலம் அற்புதங்களை செய்வார். 2 கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. எங்களுக்காக சொல்லுங்க, எங்களுக்காக, எனக்காக கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறவர். சொல்லுங்க, ஆசீர்வதிக்கிறவர். கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறவர், கிரியைகள் மூலம் வெளிப்படுகிறவர், கிரியைகள் மூலம் அற்புதங்களை செய்பவர். 2 கரங்களை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க சத்தமா ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. சங்கீதம் 118:15, 118:15. நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் என்ன பண்ணுமாம்? கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். எப்படி செய்யும்? எப்படி செய்யும்? கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் எப்படி செய்யும்? எப்படிங்க செய்யும்? உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய கை வந்து நிற்குமா? இல்லைனா உங்க 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 அடுப்பங்கரைக்குள்ள ஒரு கை வந்து நிற்குமா? கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும்னா இது பாவனையாக சொல்லப்படுது. கர்த்தர் உனக்காக வேலை செய்வார், வைப்பார் அப்படிங்கிறத அது பாவித்து சொல்லப்படுது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யினா நீ செய்கிற அவ்வளவு செயல்பாட்டிலும் கர்த்தருடைய பவர் இருக்கும். உன் கிரியைகள்லாம் பவர் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏண்டா செத்த பையன் மாதிரி நடக்க, நல்ல கை இருக்கு, நல்ல கால் இருக்கு, நல்லா நிமிர்ந்து நடடா, நல்லா வேகமா நடடா. பிள்ளைங்களை சொல்றதை பார்த்துருக்கேன். நிமிர்ந்து நடலை, ஏல ஆம்பளை பையில நிமிர்ந்து நட. இதுதான் கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யணும். இன் வாட் எவர் த ஒர்க் ஐ டூ, நான் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் கர்த்தருடைய பவர் வெளிப்படும். எனக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தன் கடை போடலாம், நான் வந்து போடக்கூடாதுலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு எய்த்தாப்பில் பிஸ்னஸ் தொடங்குறேன்னா நான் தொடங்குற தொழிலுக்கு எய்த்தாப்பில் நான் கடை போடலாம், எய்த்தாப்பில் ஒருத்தன் கடையும் வைக்கலாம், என்னமும் வைக்கலாம். ஆனால் என் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா என் பிஸ்னஸ்க்கு 40 பேர் வருவான், 50 பேர் வருவான், 100 பேராக மாறுவான். இது கிரியைகளின் ஆசீர்வாதம். பராக்கிரமம் செய்யும் அப்படின்னா எய்த்தாப்பில் இருக்கிற கடைக்காரன் அவன் ஸ்டவ் ஆன் பண்ணாலும் ஸ்டவ் ஆன் ஆகாது, அவன் சோறை போட்டாலும் சோறு வேகாது, எவன் கடைக்கு வாங்க வந்தாலும் வாங்க வந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கோ, அவர் குறைச்சலை கொடுத்து கொண்டே இருப்பார். இதுதான் பராக்கிரமம், பவர். கிரியைகளை நடப்பிக்கும் போது நான் ஆசீர்வாதமாய் மாறுவேன். என் கிரியைகளில் அவர் பராக்கிரமம் செய்யும் போது என் சத்துருக்கள் மத்தியிலே கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாக எழும்புகிறார். அதனாலதான் சொல்றாரு, நீதிமானுடைய கூடாரங்கள் மேல ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். இந்த நாளில் கர்த்தருடைய மனுஷனா சொல்றேன், 2 காரியம் இந்த சபையோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு மேலே கர்த்தர் செய்ய போறாரு. உங்கள் கிரியைகளை எல்லாம் கர்த்தர் நடத்த போகிறார். வித்தியாசமாக உங்கள் கிரியைகளை கர்த்தர் பிளஸ் பண்ண போறாரு. 2வது, கர்த்தர் உங்களுக்காக பராக்கிரமம் செய்வார். பராக்கிரமம் செய்யும் போது கர்த்தர் சத்துருக்களின் கைகளிலிருந்து, சத்துருக்களின் போராட்டங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை கண்மலைக்கு மேலே நிறுத்த அவர் சுத்தமுள்ளவர் ஆயிருக்கிறார். தலைகளுக்கு மேலே கரங்களை தட்டி நல்ல சத்தம் ஒரு ஹல்லேலூயா, நல்ல சத்தமா சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, நல்ல சத்தமா சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாரு. சத்தமா சொல்லுங்க, கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாரு. 2வது, உங்க கிரியை மூலம் பராக்கிரமம் செய்வார். கர்த்தர் பராக்கிரமம் செய்வார். அவர் பராக்கிரமம் செய்யும் போது நம்ம யோசிக்கலாம், ஆண்டவரே நீங்க சொல்லி தானே செஞ்சோம், நீங்க சொல்லி தானே செஞ்சோன்னு யோசிக்கலாம். தைரியமா இருங்க. இஃப் காட் இஸ் வித் யூ, பி போல்ட். காலம் தப்பினாலும், காலம் சற்று கர்த்தர் எடுத்தாலும் அவர் சரியா செய்வார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க யோசிக்கணுங்க, கர்த்தர் உங்களுக்காக கிரியைகளையும் ஆசீர்வதிக்கணும்.
நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் எடுக்கணும், ஆண்டவர் எங்களுக்காக பராக்கிரமமும் செய்ய வேண்டும். 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. 2 காரியத்தை இந்த சபைக்கு மேலே நான் கட்டவிழ்க்கிறேன். கர்த்தர் சபைக்காக கிரியைகளையும் ஆசீர்வதிப்பார். 2வது, கர்த்தர் சபைக்காக பராக்கிரமமும் செய்வார். கர்த்தருடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க நல்ல சத்தமா கரங்களை தட்டி